திவ்யாவும் ரம்யாவும் கரும்பு சாப்பிட்டுக்கிட்டே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ரம்யா சொல்லிட்டு இருக்காங்க திவ்யா கிட்ட, அப்சரா பப்பாளி பழத்தை அவங்களுக்கு வேணும்னு சொல்லி கட் பண்ணிட்டு உள்ளே போய் சபரிக்கு கொடுத்துட்டதாகவும், சபரி மேலே ஒரு காதல் இருக்கதாகவும் அதை சொல்கிறதுக்கு தயங்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்த திவ்யாவோ இப்போ உள்ள ஸ்கூல் பசங்க கூட நேராக போய் சொல்லிடுறாங்க, இது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்னையா நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு மாட்டுற மாதிரி காதல் கவிதைலாம் என் கண்ணில் மாட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, அப்படியா உனக்கும் ஆள் மாட்டலையா அப்படின்னு சொல்லி ரம்யா கேட்க, அடைச்சி நான் காதல் கவிதையை காதல் பண்ணுறவங்கள என் கண்ணில் மாட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரம்யாவோ, நானும் ஒரு காதல் கவிதையை பாடலான்னு தான் பார்க்குறேன், ஆனால் ஆள் தான் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, சபரி அண்ணனா போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ரம்யாவோ மறுபடியும் பேசும்போது, வெளியே போயிட்டு சபரிக்கிட்ட போய் நான் சொல்கிறேன் அப்படின்னும், உனக்கு அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட ஃபீலிங் இருந்தால் ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு அப்சரா சொன்ன விஷயத்த சொல்கிறாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு காதல் கதையா, இது எந்த அளவுக்கு போக போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.